ஏண்டி உன் அப்பா எனக்கு வரதட்சணையாக ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னானே 2 நாளில், அதுக்கு நீ என்ன சொன்ன? அது என் புருஷனுக்கு கை கால் இருக்கு, அவன் உழைச்சி வாங்கிப்பா, உங்க காசுல எங்களுக்கு எதுக்கு பைக்குன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்க? சரி சரி. போடி. அவன் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்க, என் புருஷன் கை கால் இருக்கு வாங்கிப்பா, ஏதோ இவன் வேலைக்கு போய் வாங்கி தர்றேன். ஏங்க இங்க பாருங்க, ஒரு மனுஷன் நரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்கொலையே பண்ணிருக்காங்க. பைத்தியக்கார பைய கல்யாணம் பண்ணியிருந்தாவே தெரிஞ்சிருக்கான். அண்ணா மாட்டு கொம்பு இருந்தா கொடுங்க. மாட்டு கொம்பை? ஏமா மாட்டு கறியை வாங்கிட்டு போனாலும் ஆக்கி சாப்பிடலாம், மாட்டு கொம்பை வாங்கிட்டு போய் என்னமா பண்ண போற? நான் என் புருஷன் ஓவரா குடிச்சு சண்டை வாங்குறான், குடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டான், அதான் குடிச்சிட்டு மட்டையானோடனே இந்த கொம்பு வச்சு ஒரே குத்தா குத்திட்டு மாடு முடிச்சுன்னு சொல்ல போறேன். சூப்பர் ஐடியாமா, 1க்கு 3 கொம்பு தரேன் இரு. சார் சொல்லுப்பா. வீடு வாடகைக்கு வேணும். ஃபேமிலியா பேச்சுலரா? பேச்சுலர் தான். பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இருங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி சரி பார்த்து போயிட்டு வா. என்னங்க எங்க அம்மாக்கு 2 கோழி மட்டும் பிடிச்சிட்டு போட்டா? கோழி மேல கைய வச்சுன்னா கொலை பண்ணிடுவோம் உன்னை. ஓத்தா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் 2 கோழியா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க நீ. ஆத்தால மோளம் என்ன வேலை காட்டுறீங்களா? கோழியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அப்படியே போடி. சரி சரி போறேன். ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். இருங்க நாங்க போய் சாமான வேலைக்கிட்டு வந்துருங்க. ஏமா இப்பதாமா ஒரு மூட்டை துணியை துவைச்சு போட்டு வரேன், அதுக்குள்ள இப்ப ஜாமான் வேலை கிடப்புற? துணி துவச்சிட்டீங்கன்னா வீட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீட்டு வேலை தான் இருந்துகிட்டே தான் இருக்கும், போய் விளக்குங்க போங்க. வீட்டு வேலை இருந்துகிட்டே தாமா இருக்கும் எனக்கு தெரியுது, ஆனா என்னையே மொத்த வேலையும் விடக்கூடாது, ஓவர்லோடா இருக்கு. நீனும் கொஞ்சம் பார்த்து செய்ய வீட்டு வேலைய. போங்க போங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் போங்க. சொல்லுங்க சார், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே சார், நீங்க சொல்லவே வேணாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னையில இருந்து என் புருஷனை புடிச்ச பீட சனிய எல்லாமே ஒளிஞ்சு போகணும். தூ தூ தூ. பாப்பா அப்படி சொல்லாத பாப்பா, நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. ஏண்டி உன் அப்பா எனக்கு வரதட்சணையாக ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னானே 2 நாளில், அதுக்கு நீ என்ன சொன்ன? அது என் புருஷனுக்கு கை கால் இருக்கு, அவன் உழைச்சி வாங்கிப்பா, உங்க காசுல எங்களுக்கு எதுக்கு பைக்குன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்க? சரி சரி. போடி. அவன் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாம இருக்க, என் புருஷன் கை கால் இருக்கு வாங்கிப்பா, ஏதோ இவன் வேலைக்கு போய் வாங்கி அட திரும்புவாப்பா. கொஞ்சம் கூட என்னால அசைக்க முடியாது, தயவு செஞ்சு நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. அட திரும்ப நான் நல்ல ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன், சூப்பர் ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காசு போகுதுன்னு பாத்துட்டு நீ வச்சுக்கோ, என் உயிர் தான் போயிடும். ஒழுக்கு மாதிரியே நீ போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் போடு. இந்த டைம் எதுக்கு பிரியா மெசேஜ் பண்றா? யார் அந்த பிரியா?